ஆக்டர் ஜெய் ஹீரோன்னு நடிச்சிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டிலை இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒர்க்கர் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் வினய் கிருஷ்ணன் டைரக்ஷன் பண்ணுறாரு. டைரக்டர் நெல்சன் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் ஜெயிலர் 2. ஜெயிலர் படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் இப்போ ஜெயிலர் 2 படத்தை டைரக்டர் நெல்சன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஜெயிலர் 1 படத்தில் ஆக்டர் மோகன்லால், ஆக்டர் சிவராஜ்குமார் இவங்க 2 பேருமே முக்கியமான ஒரு கேமியோ ரோலில் நடிச்சிருப்பாங்க. இப்போ ஜெயிலர் 2ல் ஆக்டர் பாலையா அவர்கள் ஒரு போலீஸ் கேரக்டரில் நடிக்க போகிறதா இப்போ கன்ஃபார்மான தகவல் வந்திருக்கு. இவர் மட்டும் இல்லாமல் பாலிவுட்லேருந்து ஒரு ஹீரோவும் ஜெயிலர் 2ல் நடிக்க போகிறதா கன்ஃபார்மான தகவல் வந்திருக்கு. இப்போதைக்கு டைரக்டர் நெல்சன் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2வை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாகவே கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு போல. ஜெயிலர் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜெயிலர் 2 படம் ஒரு பக்காவான பேன் இந்தியா மூவியாகவும் ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாகவும் டைரக்டர் நெல்சன் செதுக்கிட்டு இருக்காரு. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் ரெட்ரோ. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பூஜா எத்தியே நடிச்சிருக்காங்க. ரெட்ரோ படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. நம்ம சூர்யாவோட ரெட்ரோ படம் வேர்ல்டு வைரா 46 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே டே 1 கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 17.75 கோடி அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சூர்யாவோட கெரியர்லேயே இந்த படம் தான் ஹையஸ்ட் ஓப்பனிங் கலெக்ஷன் வாங்கியிருக்க படம். விஜய் சித்து விலாக்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூபர்லேயே ஃபேமஸானவர் தான் விஜய் சித்து. இவர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆன டிராகன் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாரு. இப்போ விஜய் சித்துவே ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி அந்த படத்தில் அவரு ஹீரோவாக நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விஜய் சித்துவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் டைரக்ஷன் பண்ணி ஹீரோ நடிக்கிற இந்த புது படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை செம ஃபன்னாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. வீடியோ செம ஃபன்னாகவும் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு டயக்ராம் அப்படின்னா டைட்டில் வச்சிருக்காங்க. டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் சிம்பு நடிக்கிற படம் தான் அவருடைய 49வது படம். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கையலு லோகர் நடிக்கிறாங்க. முக்கியமான கேரக்டரில் சந்தானமும் நடிக்கிறாரு. எஸ்டிஆர் 49 படத்தை டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எஸ்டிஆர் 49 படத்துடைய பூஜை நடந்திருக்கு. அந்த பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜைக்கு நம்ம சந்தானா அவர்களும் வந்து கலந்துருக்காரு. இப்போ எஸ்டிஆர் 49 படத்துக்கு பூஜை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எஸ்டிஆர் 49 படத்துடைய பூஜை வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் வேதிகா, யோகி பாபு நடிச்சிருக்க படம் தான் கஜானா. கஜானா படத்துடைய ஆடியோ லான்ச் இவெண்ட் இப்போ நடந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கஜானா படம் May 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி கலந்த ஒரு சூப்பரான படமாக எடுத்திருக்காங்க. ஆக்டர் ரியோ ராஜு ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்துலேருந்து ஒய் ஆண் பாவம் அப்படிங்கிற வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்குது. நம்ம தலையேக்கே பார்த்தீங்கன்னா அவருடைய பையனுக்கு கார் ரேஸ் ட்ரைனிங் தந்துட்டுருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம தலையேக்கே நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் May 8 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் துரு விக்ரம் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் பைசன். இந்த படம் கபடி ஸ்போர்ட்ஸ் கலந்த ஒரு சூப்பரான ஆக்ஷன் படமாக எடுத்துட்டு இருக்காரு டைரக்டர் மாரி செல்வராஜ். பைசன் படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பைசன் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பைசன் படம் தீபாவளிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் துல்கர் சல்மான் ஹீரோவாக நடிக்கிற படம் தான் ஐ எம் கேம் படத்துடைய பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த படத்துக்கு பூஜை போட்டு இன்னைக்கு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூவி டீம். ஐ எம் கேம் அப்படிங்கிற இந்த படத்தில் ஆக்டர் கதிர் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் மிஸ்கினும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஹீரோ நடிக்கிற புது படத்தை டைரக்டர் பாண்டியராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் நித்யா மேனன் நடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டிலை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு தலைவன் தலைவி அப்படின்னா டைட்டில் வச்சிருக்காங்க மூவி டீம். இந்த படத்துடைய டைட்டில் டீசர் வீடியோ நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம சவுத் குயின் த்ரிஷா அவர்களுக்கு பர்த்டே. அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம த்ரிஷா அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக தக் லைஃப் மூவி டீம் கிட்ட இருந்து பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் அச்சு வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்க படம் தான் ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங் இப்போ கொடைக்கானலில் நடந்துட்டுருக்கு. கொடைக்கானலில் நம்ம தளபதி இருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தில் ஆக்டர் பூஜா எத்தியே தான் ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க. தல அஜித், ஆக்டர் மம்முட்டி, ஐஸ்வர்யா ராய், ஆக்டர் அப்பாஸ், தபு அப்படின்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் கண்டுகொண்டேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 25 வருஷம் ஆகுது. டைரக்டர் ராகு ரங்கநாதன் டைரக்ஷன் பண்ணியிருக்க நாக் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மங்கி கிங் த ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கிற ஹாலிவுட் படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜில் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சந்தானம் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படம் May 16 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த படத்துலேருந்து சினிமாக்காரன் அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கு. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ இன்னைக்கான சினிமா பிளேட் முடிச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.